நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பக்கம் நந்தினி வந்து எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்கிறா. அவளுக்கும் இந்த வீட்டு மருமகன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் 6 மாசத்துல போயிடுவேன்னு அதையே சொல்லிட்டு இருக்கா. சரி, சூர்யாவாச்சும் ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நந்தினி தான் பொண்டாட்டின்ற எண்ணம் அவனுக்கு துளி கூட வரமாட்டேங்குது. அவனை பொறுத்த வரைக்கும் நல்லா குடிக்கணும், அம்மாவை வெறுப்பேத்தி சந்தோஷப்படணும், இது மட்டும்தான் அவன் மனசுல இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னே தெரியல. டாடி, வாட் ஹேப்பன்? என்னடா தூங்கலையா நீ? என்னன்னு தெரியல டாடி, தூக்கமே வரல. நந்தினி தூங்கிட்டாளா? தெரியல டாடி. தெரியலையா? என்னடா பதில் இது? நந்தினி ஓன் ரூம்ல தானே இருக்கா? ஆமா ஆமா டாடி. ஓன் ரூம்ல உன் கூடவே இருக்க ஒரு ஜீவன் முழிச்சிருக்காளா, தூங்கிட்டாளான்னு கூட உனக்கு தெரியல? இல்ல டாடி, ஆக்சுவலி நான் வரும்போது ஃபுல் டாடி, ஆக்சுவலி நான் சரியா கவனிக்கல டாடி. நீ எதைத்தான் கவனிச்ச? அது எப்படிடா உன்னால இப்படி இருக்க முடியுது? ஒரு புள்ளைய பிடிச்சி திடீர்னு தாலி கட்டிட்ட. அந்த புள்ள சாப்பிட்டுச்சா, கொண்டுச்சா, தூங்குனாளா, இல்ல அவ போட்டுக்கிறதுக்கான துணிமணி எல்லாம் இருக்கா? ஏதாவது வேணுமா? அவளுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? இப்படி எதையுமே தெரிஞ்சுக்காம, தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் இல்லாம எனக்கு என்னன்னு எப்படிடா உன்னால இருக்க முடியுது? டாடி, இப்ப எதுக்கு என்ன நீங்க திட்டுறீங்க? நான் எந்த தப்பும் இப்ப செய்யலையே டாடி. தப்புனா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன டாடி? யாரையாவது திட்டுறதோ இல்ல யாரையாவது அடிக்கிறதோ அது மட்டும்தான் தப்பு நினைச்சிட்டு இருக்கியா? சக மனுஷங்களை மதிக்கணும், அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். பக்கத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி இருந்தா என்ன ஏதுன்னு நம்ம கவலைப்படணும். அதுக்கு எந்த வகையிலாவது நாம காரணமா இருப்போமான்னு யோசிச்சு அதை சரி பண்ண பார்க்கணும். ஆக்சுவலி இப்ப நீங்க நிறைய சொல்றதால என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சாரி டாடி, காலைல சொல்லுங்க. I'll follow that rules. புரியல? ரொம்ப சந்தோஷம். போ, ரூமுக்கு போய் பாட்டில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா குடிச்சிட்டு தூங்கு. ஓகே டாடி. ஓகே ஓகே டாடி, குட் நைட். நீங்களும் தூங்குங்க. குட் நைட். ஓகே, நாளைக்கு காலைல பேசலாம். அப்ப ஐயா உனக்கு சம்பளம் தர ஒத்துக்கிட்டான்னு சொல்ற, அதானே? ஆமாண்ணே. ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? இல்ல, ஐயா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? எனக்கு என்னமோ ஓ மேலதான் டவுட்டு. நீ அவர்கிட்ட போய் நச்சரிச்சிருப்ப, சம்பளம் கொடுங்க சம்பளம் கொடுங்கன்னு. அந்த தொல்லை தாங்க முடியாம சரி மருமக ஏதோ கஷ்டப்படுது பிறகு அப்படின்னு காசு கொடுக்க ஒத்துக்கிட்டு இருப்பாரு. எப்படியோ எனக்கு சம்பளம் வந்தா சரிதானே. அட பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி புதையல் இருக்கு, அதை எடுத்து சந்தோஷமா வாழ்றதை விட்டுவிட்டு சும்மா சில்லற காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்க. உலகத்துல பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கே தாயே. வேண்டாண்ண, உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது, இதுல மத்தவங்க பணம் நமக்கு எதுக்கு? ஹலோ அக்கா, நான் புனிதா பேசுறேன். என்னடி காலையிலே போன் பண்ணிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ அம்மாச்சி கிட்டயும் ரஞ்சிதா கிட்டயும் பேசுனியா? அந்த நேரத்துல நான் வீட்ல இல்லையா, அதான் உன்கிட்ட பேசணும்னு கால் பண்ணேன். ஓ அதுவா? அது சும்மா தாண்டி பேச கால் பண்ண. அக்கா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என் கூட படிக்கிற பொண்ணு இருக்காலக்கா, அவளோட பழைய போனை விற்க போனாலா, அதை நான் வாங்கிட்டேன். நான் அதுல தாங்க இப்போ பேசிட்டு இருக்கேன். இனிமே நம்ம வீடியோ கால் கூட பண்ணிக்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் உனக்கு? அக்கா, நான் ஒன்னும் ஃப்ரீயா வாங்கலக்கா, கொஞ்சம் கொஞ்சமா காசு தரேன்னு சொல்லிருக்கேன். எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எப்படியாச்சும் ஒரு போன் தேவையில்லக்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே அம்மாச்சிய ரைஸ் மில் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிருக்கேன். முதலாளி வீட்ல இருந்து சம்பளம் போட்டுருவாங்க. ஆனா அம்மாச்சி சொல்றத கேட்காம வேலைக்கு போறேன்னு கிளம்பும். நீ கொஞ்சம் பாத்துக்க. சரிக்கா, நான் காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு சாயந்தரமா போயிடுவேன்க்கா. நான் போனதை சொல்லிடுறேன். அம்மாச்சி ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போறத நீ கூட என்கிட்ட சொல்லாம விட்டல்ல? அக்கா, அத போய் உன்கிட்ட சொன்னா உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான்க்கா. அதுக்காக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூடவா சொல்ல மாட்டீங்க? அவ்வளவு அந்நியமாயிட்டேன் நானா? ஐயோ அக்கா, என்னக்கா நீ? நாங்க யாராச்சும் அப்படி நினைப்போமா? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். நான் அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் வாழ்றது உங்களுக்காக தானடி. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி அமைச்சு கொடுக்க போறேன்னு தான் என் மனசு எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இதுல எனக்கு தெரிஞ்சா கஷ்டமாமே. சரி, ஏதோ மேற்கொண்டு படிக்கணும்னு ரஞ்சிதா சொல்லிட்டு இருந்தா.
அது அது வந்து ஆமாக்கா, யூஜி கோர்ஸ் முடிய போகுது. எப்படியும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அப்படியே பிஜியும் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டா வேலைக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். சரி அப்ப படி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதெல்லாம் பிடிச்சுதான் இருக்குக்கா. அது வந்து செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்குக்கா. எவ்வளோ ஆகும்? அது தெரியலக்கா. எப்படியும் ஒரு 2 லட்சம் ஆகும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓ அவ்வளோ ஆகுமா? ஆமாக்கா. ஆனா அதெல்லாம் ஒன்றும் படிச்சே ஆகணும்னு தேவையில்லைக்கா. விடுக்கா, பார்த்துக்கலாம் விடு. புனிதா, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே. அது சேரத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு சொன்ன? 3-4 மாசம் இருக்குக்கா. அவ்வளோ நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் விடு. நீ நல்லா படி. சரிக்கா. அப்புறம் ஆ அம்மாச்சி கிட்ட தெளிவா சொல்லிடு, இனிமே வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லு. சரிக்கா. என்னத்தா தங்கச்சி கிட்ட பேசி முடிச்சியா? ஏத்தா ஃபோன் எடுத்து பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா பேசினேன். ஃபோனை கட் பண்ணோன்னே சலிப்பா இருக்கே, என்னவா? இல்லைண்ணே, தங்கச்சி மேலே படிக்கணும்னு சொல்றா. படிப்பு செலவுக்கு வேற பணம் நிறைய செலவாகும்ன்றா. அதான் நான் என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படியா? என்னாச்சு புனிதா? அக்கா, என்னக்கா இவ்ளோ பணம் வந்திருக்கு? என்னடி சொல்ற? நீ சொல்றது ஒன்றும் புரியலையே. இல்லக்கா, முதலாளி வீட்ல இருந்து மாசம் 20,000 சம்பளம் அனுப்புவாங்கன்னு தானே நீ சொன்ன? ஆமா. ஆனா நிறைய பணம் வந்திருக்குக்கா. என்னடி சொல்ற? நிறையனா எவ்வளோ? நிறையக்கா, ஒரு நிமிஷம் ஒரு அக்கா, 5 லட்சம் ரூபாய் வந்திருக்குக்கா. ஏய் என்னடி சொல்ற? 5 லட்சமா? ஆமாக்கா, நிஜமா 5 லட்சம் தான் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்கா? முதலாளி தான் அனுப்பியிருக்காங்க. சரிம்மா, சம்பளம் தானே, போட்டுறேன். மாசம் மாசம் 1 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல வந்துடும். போதுமா? புனிதா, அந்த காசை அப்படியே உன் அக்கௌண்ட்ல இருந்து திருப்பி அனுப்ப முடியுமா? ஆமாக்கா, அனுப்பலாம். இது பாரு, 20,000 தவிர மிச்ச பணம் எல்லாத்தையும் எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்துச்சோ அதே அக்கௌண்ட்க்கு திருப்பி அனுப்பிடு. சரிக்கா, நான் இப்பவே அனுப்பிடுறேன். நான் லைன்லயே இருக்கேன், நீ இப்பவே அனுப்பிடு. சரிக்கா. அக்கா, பணம் போயிடுச்சுக்கா. சரி புனிதா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ.